நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. Welcome to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடு. அழகழகான அற்புதமான பாடல்கள் நம்மளுடைய 2 வைரங்களுடைய முன்னிலையில நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஃபேமிலியே பாடிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய டாப் 12 கண்டெஸ்டன்ஸுக்கு இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீக். ஏன்னா டாப் 10 செலெக்ஷன்ஸ் வரை நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா யார் வந்து பாட போறாங்கப்பா? அடுத்ததா வந்து பார்த்தா இந்த டுவேட் ரவுண்ட்ல சீனியர் ஸ்டார்ஸ்ல இருந்து சையத் அவர்களும் அண்ட் நம்மளுடைய ஜூனியர் ஸ்டார்ஸ்ல இருந்து ஸ்ரீஷா அவர்களும் பாட போறாங்க. சந்தன காற்றே ரொம்ப டஃப் சாங். ஆனால் ஸ்ரீஷா அவளை ஈஸியாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறான். ஸ்ரீஷா இந்த பாட்டில் கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறான். ஸ்ரீஷா இந்த ஷோவில் டஃப்பான ஒரு கண்டெஸ்டண்ட்டாக வரப்போகிறான். சிலப்போ அந்த மாதிரி அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிறது இல்லை. பட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெண்டர்ஸ். சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா. சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா. காதோடு தான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை நீங்காத ஆசை. சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டு வா வா. காதோடு தான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை நீங்காத ஆசை. நீர் வேண்டும் பூமியில் பாயும் நதியே நீங்காமல் தோள்களில் சாயும் பிரதியே. மறைய மறைய தெரிய தெரிய சந்தன காற்றே செந்தமிழூற்றே
ஜானகிமா சொல்லுங்க. வா 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 வா. வரே வா. ரொம்ப நல்லா பாடுங்கம்மா. மாடுலேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சங்கதிகள். பையன் கூட நல்லா பாடு, 2 பேரும் நல்லா பாடிருக்காங்க. வெரி நைஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆர்கெஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் கிளாஸ். You know why she liked you? நிஜமா நீ என்ன இல்ல எதுக்கு நல்லா பாடு. இல்ல எதுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியுமா உனக்கு? அந்த டைனமிக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பாடுனது என்னென்ன நாங்கள் சொன்னதுக்காக நீ மனசில் வச்சுக்கிட்டு பாடியான்னு தெரியல. தட் ஃப்ளவரிங் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் வென் யூ ஆர் சிங்கிங் இட். தி டைனமிக்ஸ் வாஸ் ஸோ வெரி குட். செகண்ட் சேனல் ஒருத்தர் பாடுங்க, ஒரு சின்ன நோட் ஏதோ யூ நோ தட் யூ மேட் எ ஸ்மால் மிஸ்டேக் தேர். கோபாலன் சாய்வதோ லா 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 ஓதை மடியில் லா 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 பூபானம் பாய்வதோ லா 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 பூவின் மனதில் லா 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 கண்டினியூ பண்ணுங்க. பூங்காற்றும் ஓ தவழ தவழ சூடேற்றும் ஓ தழுவ தழுவ தானா தரரி தரர தானா தட்ஸ் தி நோட். புரிஞ்சது இல்லையா? இப்போ கரெக்டாக பாடுங்க அந்த நோட். பூங்காற்றுலேருந்து பாடுங்க. பூங்காற்றும் ஓ தவழ தவழ சூடேற்றும் தழுவ அது ரிஜிஸ்டர் ஆகணும். இவ்வளவு ஸ்லோவா இல்லை, பட் அது ரிஜிஸ்டர் ஆகணும். தட்ஸ் தி ஒன்லி மிஸ்டேக் யூ மேட். மற்றபடி இட் வாஸ் டெஃபினெட்லி குட். மற்ற ஷவரோ இல்லையோன்றது அவங்க சொல்லிக்கிறாங்க. அண்ணா அம்மா வந்து வா 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 சொன்ன பிறகு ஷவர் கொடுக்காம எப்படி? சிந்தனக்காற்று சிந்தமிழூற்று சந்தோஷப்பாட்டு வா வா. அம்மா உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். போன வாட்டி நீங்கள் வந்தப்போ நான் ஹக் வாங்கலை, இந்த வாட்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. நீங்காத ஆசை. இன்னும் சில வாரங்களில் நம்மளுடைய டாப் 10ல இருந்து ஒரே ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அழகான டவுன் ஹவுஸ் காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னா புரியுமா? எக்ஸ்பிரஷன் கொடுக்குறவாளுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பாட்டு. ஏன்னா அதில் ஒரு நாட்டினஸ் இருக்கு. ஸ்ரீஹரி அதனால தான் பாட்டு எடுத்துருக்கிறான். சோனியா கூட பாட போறான். எக்ஸ்பிரஷன் தான் அவனுக்கு நல்லா வருதுன்னு அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். மற்ற விஷயங்கள் அவனுக்கு வருது, பட் எக்ஸ்பிரஷன் தான் அவனுடைய ஸ்ட்ரென்த். நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே. உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி
நெஞ்சுக்குள்ள இன்னாரின்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? ஸ்ரீஹரி, சோனியா எல்லாம் சூப்பராக பாடினீங்க. நீங்கள் வந்து எப்படி பாடினீங்க அப்படின்றத நம்ம அம்மாட்ட கேட்டுடலாம். எப்படி பாடுறதா? ரொம்ப பிரமாதமாக பாடிருக்காங்க 2 பேரும். ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீஹரி, அக்கா பாடினது பார்த்து நீ கரெக்ட் பண்ணிட்டு ஒன்லி 2 மிஸ்டேக்ஸ் யூ ஹவ் மேட். அதுக்கு ஆன்சர் என்ன கொடுக்குற? ரெண்டும் ஒன்று இல்லை. ஃபர்ஸ்ட் மார்க் வரணும், செகண்ட் டைம் தப்பா. ஃபர்ஸ்ட் மா அண்ட் இன்னொரு பாடு. இது கரெக்ட். இது ஒரு சின்ன இது மிஸ்டேக். பொன்னு மணியின் நெஞ்சுக்குள்ளே அது. ஓகே, பட் நல்லா பாடிருக்கேன். மற்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தி கிட். போத் ஆஃப் யூ டிட் வெரி வெரி வெல். இவ்வளவு நல்லா பண்ணியிருக்கீங்க. கரெக்ஷன்ஸும் உடனே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இதெல்லாம் உங்களால் தான் முடியும். அதனால தான் உங்களுக்கு ஷவர். சாக்லேட் ஷவர் ஸ்ரீஹரி. விவரம் அறியாத வயது, தமிழ் மொழி அறியாத பூர்வீகம், ஆனால் ஸ்வரம் அறிந்த திறமை ஸ்ரீஹரி. ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. தந்தையோடு இவனது இசைக்கனவனை நனவாக்கும் பயணம் மேடு பள்ளங்கள் நிறைந்த ஸ்ரீஹரி, சில சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா பாடுறீங்க ஸ்ரீஹரி. சம்டைம்ஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் தட். அது எதனால மிஸ் ஆகுது அப்படின்றது ஸ்ரீஹரி பார்த்துக்கணும். நோட்ஸ் கிளாரிட்டி, ஸ்ருதி ரெண்டும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தடுமாறிய நேரத்தில் அனந்த் சார் கொடுத்த வாய்ப்பு வரப்பிரசாத். பாட்டு பிக்கப் பண்ணும்போது கவனிப்பு போரல ரஜா. உனக்கு உன்னால முடியும். ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லைனை கத்துண்டு தான் டேப் பண்ணிட்டு ஷியூராக இருக்கிறவர்களும் ப்ரொசீட் பண்ணார். தன் நிலை உணர்ந்து தன் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திய ஸ்ரீஹரி அதற்கு பின் கண்டதெல்லாம் ஏறுமுகம்தான். இவ்வளோ பர்ஃபெக்டா அதிலேயே ஊன்றி ஐக்கியமாகி என்ன பாட்டு பாடுறியோ அதே போல அற்புதமா பாடுறேன் பாரு. கொஞ்சம் நாளல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பாட்டுக்கு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அவனுக்கு கொடுக்கணும். விடாமுயற்சியுடன் தனக்கே உரித்தான பாணியில் பாடல்களை அரங்கேற்றி வெற்றி பாராட்டுக்களை ஜானகி அம்மா போன்ற மாமேதைகளிடமிருந்து அள்ளி குவித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீஹரி
சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 டாப் 10 ஐந்தாவது சவாலான திறமையாளர். இம்முறை நம்மளுடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல முதல் ரன்னர் அப்பா வரக்கூடிய குழந்தைக்கு விகே ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் அன்பு பரிசா காத்துட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனல் ஆகாஷும் பிரியங்காவும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி இந்த சாங்கை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அனல் ஆகாஷ்க்கு இது ரொம்ப பொருத்தமான பாட்டு இல்லை. ஏன்னா மேலே தார ஸ்தாயில சங்கதிகள் அவனுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க போகிறாங்க. எப்படி போகிறது பார்ப்போம். சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேரி. என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேரி. என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா? வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம். போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட தேவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாட ஏன் இந்த சோதனை? மாநிலவை நீ கேளு கூறும் என் வேதனை. இனிதான் அன்பே மறந்தாயோ? மறப்பேன் என்றே நினைத்தாயோ? என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேரி. நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேரி. என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக.
கண்ணால் ஒரு சேரி சொல்வதே என் நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. அனில், ஆகாஷ் அண்ட் பிரியங்கா இந்த கல்ட் சாங்கை மேடைக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பிரியங்கா அது பிரெத் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அழகாக பண்ணுறேன். அம்மா பாடினது வந்து எக்ஸாக்ட்லி அது ஃபஸ்ட்டு சரணத்தில் 2 லைனுமே ஒரு பிரீத் எடுக்காமல் பாடிருப்பாங்க, பிரெத் எடுக்காமல் அவங்க. நீ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக பாடிருப்பேன், செகண்ட் லைனில் ஒரு இடத்துல பிரெத் எடுத்திருப்பேன் நான். ஐ குண்ட் டூ இட். யூனோ, இந்த சாங் நாங்கள் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இட் வாஸ் early மார்னிங், ஆல்மோஸ்ட் 1:30 or 2 o'clock in the morning. தி பெஸ்ட் பார்ட் வாஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வாசிட்டு இளையராஜாக்கு என்ன அப்ளாஸ் கொடுத்தாங்கன்னு நான் சொல்லவே முடியாது. It was extraordinary because they could not have definitely experienced in this sort of composition. என்னென்ன syncopations இருக்கு and எல்லாம் live musicians எல்லாம் there, trombones, horns, everything were there, and oboe, whatever you want, all the musicians were there. நம்ம ஃப்ளூட் பிளேயர் மட்டும் இங்கிருந்து வந்தார், நெப்போலியன், and there were some chorus singers from our side. மற்றதெல்லாம் கூட பாம்பே பேண்ட், ஆர்டி பர்மனோட ஆர்கெஸ்ட்ரா தான் வாசித்தாங்க. பாம்பே லேபில் ரெக்கார்ட் பண்ணேன், பாம்பே லேப் தியேட்டர்ஸில். இது அந்த ட்ராக் எடுக்கிறவரில் நான் இருந்து டைரெக்டாக பாடலான்னா முடியாதுமா, நிறைய டேக்ஸ் வரும், நீங்கள் ட்ராக் ஆனதுக்கப்புறமே பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உட்காந்துட்டு இருந்து இந்த ட்ராக் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே தான் பாடினோம் பாட்டு. அது மட்டும் இல்லை, நாங்கள் ப்ரோக்ராம்ஸில் நாங்கள் 2 பேரும் இந்த பாட்டு நிறைய வாட்டி பாடிருக்கோம். அம்மா பாடுறது கொஞ்சம் எங்களோட வர முடியாது, இயலாத சூழ்நிலையில் வந்து சித்ரா அண்ட் சைலஜா வரும்போது அவங்க 2 பேருமே யார் வேணும்னாலும் கூட இந்த பாட்டு பாடுவாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் ஐ ஹேட். ஏன்னா இந்த பாட்டு அவங்க இல்லாமல் வேறு யார் பாடுறதுன்னு நினைக்கும் போது தே ஆல்சோ வில் சிங். கோரஸ் எல்லாம் அவங்களே பாடுவாங்க இவங்க மாதிரி. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு தி மியூசிஷியன்ஸ், லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க 2 பேரும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நாளும் உன்னை மறவாது பிரவஸ்தி இந்த சாங்கை ப்ரெசென்ட் பண்ண போறா. ஸ்ரவன் கூட சூப்பராக இருக்கு அவளுடைய ரெண்டேஷன். அந்த டெம்போவோட அப்படியே கத்துச்சு வரா, அந்த லயத்தோட வந்தாதான் அந்த பாட்டுக்கு அழகு. ரொம்ப புத்திசாலி. அது புத்திசாலித்தனமா இல்லை வெறும் திறமையா புரியல. பட் ஷீ இஸ் சூப்பர். ಕಂಗಣ ಗಣವೆನ ಕಿಂಗಿಣಿ ಮಣಿಗಳು ಒಲಿಕ ಒಲಿಕ எங்கெங்கிலும் மங்கள மங்களம் எனும் ஒலி முழங்க முழங்க ஒரு சுயம்பரம் நடக்கின்றதே. இது சுகம் தரும் சுயம்பரமே. ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். பிடியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். எனையாளும் எஜமானே
தொட்டிடும் சூட்டோடு தொட்டில் கட்டு அன்னமே முல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே ஹரீராரோ நீ பாட ஆசை உண்டு மானே முத்தினம் வரும் முத்துதினம் என்று சித்திரம் வரும் விசித்திரம் என்று ஆ, 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 ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும் உறவாலும் உடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும் விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும் இடையான இளமானே துணையான இளமானே எனையாளும் எஜமானே எனையாளும் எஜமானே ஆ, ஃபர்ஸ்ட் ஸ்ரவனுக்கு ஒரு பெரிய ஹாய், ரொம்ப நாள் கழிஞ்சு சந்திக்கிறோம். பட் உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஜானகி அம்மா சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா பாடிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தி கிட். தேங்க்யூ சார். நீங்கள் பாடுறது நல்லா இருந்தது. அந்த அந்த கோரஸ் பாடும்போது நீ சரணம் எடுக்கணும்னு அதை விட்டுருக்கலாமா? நீ ஏன் திரும்பி பாடுற? நீ அது ஒரு தடவை அண்ணா பாடினதுக்கப்புறம் விட்டுலாம். அந்த ஸ்வரம் எல்லாம் கூட நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணி பாடிருக்கீங்க. ஒரிஜினலில் ஸ்வரம் கிடையாது இல்லையா? தட்ஸ் நைஸ், வெரி நைஸ். நீ சரணம் எடுக்கணும்னா எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த கோரஸ் செகண்ட் டைம் நீ விட்டு எடுத்தேன்னா உனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் கிடைக்கும். புரியுதா நான் சொல்லும்போது? அது பாடிட்டு தாரீரா தானீனா எடுக்கிறது கஷ்டம் தானே. அதனால செகண்ட் டைம் நீ விட்டுடலாம். பட் அதர்வைஸ் இட் வாஸ் நீட் அண்ட் க்ளீன். வேறு ஒன்றும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. நல்லா இருமா. பிரவஸ்திக்கு ஷவர். Shava, Pravasti, congratulations. குயிலுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பின மாதிரி ஒரு ஸ்வீட் அனுப்பும் நம்ம பிரவஸ்தி. வெண்மேகம் முட்ட முட்ட பொன்மின்னல் வெட்ட வெட்ட பூவானம் பொத்து கொண்டதோ. மழலைத்தனம் அழகான முகத்துல மட்டும் இல்லாம அவளோட குரல்லையும் இருக்கிறது அவளோட பிளஸ் பாயிண்ட். ఎవడు కొడితే దిమ్మ తిరిగి మైండ్ బ్లాక్ అవుతుందో అదే ప్రవస్తి. பேர்ல முடிச்சிருக்கு பாத்தீங்களா? பல மேடைகள் ஏற்கனவே பரிச்சயம் ஆனாலும் சூப்பர் சிங்கர்ல இவளோட பயணம் ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு உங்களுக்கிட்ட 2 क्वेश्चंस இருக்கு. வந்துட்டாயா கேளு கேளு. கடல் நடுவுல என்ன? கடல்ல வேற நடுவுல என்ன இருக்கும்? தண்ணி தான் இருக்கும். டா. டா டா டா. யார பார்த்து டான்ற? க ட இல் நடுவுல டா. குசும்பு 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 குசும்பு.
ஆங்கர்ஸ கேள்வி கேட்டு கவுக்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் ஜட்ஜஸையும் கூட ரொம்ப ஈஸியா பாட்டாலேயே கவுத்துடுவா. ఫిబ్రవరి ప్రవస్తి తర్వాత ఎవరది. அதனால கிடைச்சதுதான் நிறைய பாராட்டுகளும் கடல் தாண்டி பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள். நிலாவுல யாரு ஃபர்ஸ்ட் கால் வச்சது? அனந்த் சார். இல்ல. என்னடா நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங். சரி. செகண்ட் கால் வச்சது யாரு? டிரைவர். இல்ல, நீலாம் ஆம்ஸ்ட்ராங் தான். நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அது சொல்ல தெரியவில்லை. பாட்டுக்கு ஏத்த மாதிரி அழகழகான கெட்ட போட்டு அசத்துற பிரவஸ்தி சூப்பர் சிங்கரின் செல்ல குரலுக்கான தேடல்ல இப்பவே டாப் 10ல ஒருத்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளோ நேரம் நம்மளுடைய டாப் 12 கண்டெஸ்டன்ஸோட இந்த டாப் 10 செலெக்ஷன்ஸ்ல 2 இசை மேதைகளோட ஒரு குடும்பமே இவ்வளோ கொண்டாடி இருக்குன்னா அது கண்டிப்பாக அவங்களுடைய ஹம்பிள்னஸ் அண்ட் அவங்களுடைய சிம்பிளிசிட்டியால் மட்டும்தான். அவங்களுக்கு வந்து ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கணும். நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய விசில்கள் எல்லாமே கைத்தட்டல்கள் மூலியமாக நாங்கள் வந்து இப்போ கொடுக்க போகிறோம். எஸ்பிபி சார், ஜானகிமா, we are so blessed to have you both here. அதுவும் 2 பேருமே ஒரு மேடையில் சூப்பர் சிங்கரில் வந்து எங்களுடைய குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது we're truly blessed. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்குமே கிடைச்சதில்லை. ஸோ தேங்க்யூ, ரொம்ப நன்றி from the bottom of our hearts. We have nothing but true admiration for you, sir. இது எல்லாமே பர்சனலாக உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி நல்லா பாடின குட்டீஸ்க்கு பரிசு வேண்டாமாப்பா? கண்டிப்பா பரிசு கொடுத்துடலாம். என்ன பரிசு கொடுக்கலாம்? ஜட்ஜஸ் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக், யங் ஒன் ஆஃப் தி வீக் அப்படிங்கிற டைட்டில் வந்து யங் ஒன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் NAC ஜுவல்லர்ஸ் தான் ஸ்பான்சர் பண்றாங்க. ஸோ இந்த வாரம் யங் ஒன் ஆஃப் தி வீக் யார் வின் பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு யங் ஒன் ஆஃப் தி வீக் வந்து பரத். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. Young one of the week brought to you by Young Ones from the house of NAC Jewelers. The most exciting performance of the week அப்படின்ற அடுத்த ஒரு பரிசும் காத்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு இந்த சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 40,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அன்பு பரிசா காத்துட்டு இருக்கு. இது யாருக்கு போகுது அப்படின்றத நம்ம நடுகள் சொல்லுவாங்க. ஸ்பூர்த்தி. மோஸ்ட் எக்ஸைட்டிங் பெர்ஃபார்மர் இருக்கு. சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 40,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எந்த ரீட்டைல் அவுட்லெட்ல இருந்து வேணாலும் நீங்க இதை ரிடீம் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஒரு எக்ஸைட்டிங்கான ஜாய் ரைடுக்கு அப்புறம் சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இது ஒரு காம்படிஷன், முக்கியமாக டாப் 10 செலெக்ஷன்ஸ் அப்படின்னு வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம். 10 இடங்கள்ல 6 இடங்கள் ஏற்கனவே ஃபில் ஆயிருச்சு. இன்னும் 4 இடங்கள் தான் இருக்கு. ஆனால் 6 போட்டியாளர்கள் அதை வந்து எடுத்துக்கணும், எப்படியாவது அவங்களுக்கு ஆக்கிக்கணும் அப்படின்னு ஒரு டென்ஷனோட உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஆஸ்க் தி ஜட்ஜஸ், நம்மளுடைய டாப் 10 செலெக்ஷன்ஸ்ல அடுத்த கட்டம் என்ன? அடுத்த ஸ்டெப் அப்படின்னு போகும்போது ஒரு ஷவர் வாங்கின 2 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 6 பேர் ஆல்ரெடி உள்ளே போயிருக்காங்க. 7வது பொசிஷனில் ஸ்ரீஷா
Congratulations. டாப் 10க்குள்ள நம்பர் 8 பொசிஷனில் அவங்க பக்கத்தில் உட்கார போகிற கண்டெஸ்டன்ட் வந்து அனுஷ்யா. Anusha, congratulations. ஓகே, ஸோ நம்மளுடைய டாப் 10 செலெக்ஷன்ஸில் 8 இடங்கள் ஏற்கனவே ஃபில் ஆயிருச்சு. 2 இடங்கள் தான் பாக்கி இருக்கு. ஆனால் 4 ஜூனியர்ஸ் அதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. டஃப் டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம் ஜட்ஜஸ். நல்ல கண்டெஸ்டன்ஸு, எத்தனையோ ஷவர்ஸ் வாங்கியிருக்காங்க. நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜோனர்லேயும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்குற இந்த 4 கண்டெஸ்டன்ட்டு இன்றைக்கி இந்த லிவிங் லெஜெண்ட்ஸ் 2 பேரை பார்த்துட்டு சம் எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம். இன்னொரு வாய்ப்பு இந்த 4 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸையும் மார்க்ஸ் சேர்த்து அந்த டாப் 10க்குள்ளே எந்த 2 கண்டெஸ்டன்ஸ் போகிறாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்து நீங்கள் உங்களுடைய பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ, இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா உங்களிலிருந்து 2 பேர் அந்த டாப் 10 சென்றடைவீங்க. ஸோ இந்த 4 பேரில் யார் டாப் 10 உள்ள இருக்க நுழைய போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருக்கணும். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர் அண்ட் கோ பிரசன்டட் பை அருண் எக்ஸெல்லோ அண்ட் NAC ஜுவல்லர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். தேங்க்யூ.